ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 7 அதை தான் பார்க்க போகிறோம். இது செக்ஷன் 6ஓட கண்டினியூஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, லோகோகிராம்ஸ் ஒமிஷன் பண்ணி, அதாவது கிராம் லாக்ஸ் ஒமிஷன் பண்ணி எப்படி ஃப்ரேசஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அகைன் அண்ட் அகைன், அகைன் அண்ட் அகைன், இதில் அண்டு ஒமிஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகே, அகைன் அண்ட் அகைன், அவ்வளோதான், 2 கன். நெக்ஸ்ட்டு டீப்பர் அண்ட் டீப்பர், டீப்பர் அண்ட் டீப்பர், இதில் ஃபஸ்ட்டு டீப்பரில் இருக்கிற பர்ரு விட்டுட்டு இருப்பாங்க, அண்டு விட்டுட்டு இருப்பாங்க. இது எப்படி எழுதுறதுன்னா டீப்பர் த்ரூ இல்லை டி, இன்னொரு டீப்பர் ஃபுல் ஸ்டோக், டீப்பர், டீப்பர் அண்ட் டீப்பர். நெக்ஸ்ட்டு ஹையர் அண்ட் ஹையர், இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹையருக்கு வெறும் ஹை மட்டும் எழுதிட்டு செகண்ட் ஹையர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. இதே கான்செப்ட் தான், மேலே டீப்பர் அண்ட் டீப்பர் பார்த்த மாதிரி இதில் ஆர் விட்டுட்டு அண்டு விட்டுட்டு செகண்டுக்கு மட்டும் ஃபுல் ஸ்டோக் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லோவர் அண்ட் லோவர், லோவர் எல்லு ஆறு, எல்லு ஆறு. ஓகே, இதில் அண்டு மட்டும் ஓமிஷன். அடுத்தது ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்டருக்கு எஃப் எஸ் சர்க்கிள் மட்டும், அடுத்த ஃபாஸ்டருக்கு எஃப் ஸ்டர் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டருக்கு வெறுமனே எஃப் எஸ் மட்டும், டர் ஒமிஷன், அப்புறம் அண்டு ஒமிஷன். செகண்ட் ஃபாஸ்டர் ஃபுல் ஸ்டோக். நெக்ஸ்ட்டு லெஸ் அண்ட் லெஸ், லெஸ் அண்ட் லெஸ், இதில் பார்த்தீங்கன்னா அண்டு ஒமிஷன், ஒரு லெஸ்ஸு செகண்ட் லெஸ், லெஸ் அண்ட் லெஸ். அடுத்து மோர் அண்ட் மோர், ஃபஸ்ட் பேஸில் மர் எழுதணும் அப்படின்னா அது மோரு, அதுலேயே இன்னொரு மர்ரு. ஓகேங்களா, அண்டு மட்டும் ஒமிஷன், மோர் அண்ட் மோர். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டருக்கு மர்ரு, மிஸ்ஸஸ்க்கு எம் எஸ் சர்க்கிள் எஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். ஓகே, அண்டு ஒமிஷன். அதுக்கு அடுத்து நியரர் அண்ட் நியரர், நிறைய அண்டு வச்சு வர்றது இது எல்லாமே. எக்ஸாம்பிள்ஸ் நியரர் அண்ட் நியரர், ஃபஸ்ட்டு நியரருக்கு நர் மட்டும் எழுதிட்டு அடுத்த நியரர் பார்த்தீங்கன்னா நர்ரு டவுன்வர்ட் ஆறு. ஓகேங்களா, இதில் இந்த ஆறு ஒமிஷன், அண்டு ஒமிஷன். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டுக்கு எஸ்ஸை ஹால் பண்ணி எழுதிட்டு அண்டு எழுதிட்டு, அப்புறம் வெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வே எஸ்டி லூப். ஓகேங்களா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், இதில் எதுவும் ஒமிஷன் பண்ணல, ஏன்னா எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு ஓவர் அண்ட் ஓவர் அகைன், ஓவர் அண்ட் ஓவர் அகைன், ஃபஸ்ட்டு ஓவருக்கு நார்மல் வர்ற எழுதிட்டு செகண்ட் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எழுத வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வர்ற எழுதிட்டு அப்புறம் அகைன், ஓவர் அண்ட் ஓவர் அகைன். ஓவர் அண்ட் அபவ், அடுத்தது இது எப்படி எழுதியிருக்காங்க, வர்ற எழுதிட்டு அபவுக்கு பி வி ஹூக், ஓவர் அண்ட் அபவ். ஷியர் அண்ட் தேர், ஷியர் அண்ட் தேர், ஷியருக்கு ஹியர் ஸ்டோக் எழுதிட்டு தேருக்கு தர், ஷியர் அண்ட் தேர். குயிக்கர் அண்ட் குயிக்கர், குயிக்கர் அண்ட் குயிக்கர். நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அண்டு ஒமிஷன். குயிக்கருக்கு இந்த கரை எழுதிருக்க மாட்டாங்க, அண்டு எழுதிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டுக்கு மட்டும் குயிக் ஸ்டோக் எழுதிட்டு குயிக் ஸ்டோக் மட்டும், அதுக்கப்புறமா இன்னொரு குயிக்கருக்கு ஃபுல் ஸ்டோக்கு, குயிக்கர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், ரேட்ஸ் ஸ்டோக் எழுதிட்டு டாக்ஸஸ்க்கு டி கே லார்ஜ் சர்க்கிள், டாக்ஸஸ்னு வரதால். நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஸ்பேஸ், டைமுக்கும் ஸ்பேஸ்க்கும் மட்டும்தான் ஸ்டோக்கு.
டைம் அண்ட் ஸ்பேஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேஸ் அண்ட் மீன்ஸ், அடிக்கடி பார்த்துருப்பீங்க. வேஸ் அண்ட் மீன்ஸ் இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, வேஸ் ஸ்டோக் எழுதிட்டு அதில் எம்மு என்எஸ் என் ஹூக்கு எஸ் சர்க்கிள், வேஸ் அண்ட் மீன்ஸ் சைட் பை சைடு. இப்போ வந்து இதில் பை ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு அதில் இன்னொரு சைடு, சைட் பை சைடு. பேர் இன் மைண்ட், இதில் இன்னும் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பேர் இன் மைண்ட் ஆர் பியர் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்ன் இன் மைண்ட், இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒமிஷன். பார்ன் இன் மைண்ட், பி அப்வர்ட் ஆறு என் ஹூக்கு பார்னுக்கு, மைண்டு மைண்டு ஸ்டோக்கு, பார்ன் இன் மைண்ட். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒமிஷன். நெக்ஸ்ட்டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, இதில் ஆஃப் தி ஒமிஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர், ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர், ஆஃப் தி ஒமிஷன். ஃபேக்ட் எஃப் கே டி, மேட்டருக்கு எம் டபுள், ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர். ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ், ஆஃப் தி வந்து ஒமிஷன். ஃபேக்ட்ஸுக்கு எஃப் கே டி, கேஸ் அப்படியே சேர்ந்து எழுதும், ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப், ஆஃப் வந்து எண்டிங்கில் வருது, ஸோ அதே ஒமிஷன் பண்ணி எழுதணும். ஃபார் தி பர்பஸ் ஆஃப், இந்த மாதிரி சேர்ந்தா போல் படித்து பழகணும். தி ஒமிஷன் ஆஃப் ஒமிஷன். ஸோ ஃபார் எழுதிட்டு பர்பஸ் ஸ்டோக் மட்டும், பர்பஸ். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு, இதுலையுமே வந்து ஆஃப் தி வந்து ஒமிஷன். ஹிஸ்ட்ரி ஸ்டோக்கு எழுதிட்டு அப்புறம் அதில் வேர்ல்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு. அவுட் ஆஃப் தி கொஸ்டின், அவுட் ஆஃப் தி கொஸ்டின், இதில் வந்து ஆஃப் தி ஒமிஷன். அவுட் ஆஃப் திக்கு டி, கொஸ்டினுக்கு வந்து குவா எஸ் டி என் ஹூக்கு, கொஸ்டின் அப்படி தான் வந்து படிக்கணும். நம்ம கொஸ்டின்னு சொல்லக்கூடாது, கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பெக்குலியர் சர்க்கியூம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி கேஸ், பெக்குலியர் சர்க்கியூம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி கேஸ். பெக்குலியர் சர்க்கியூம்ஸ்டான்சஸ் ஆல்ரெடி வந்து இப்படி எழுதுவோம் இல்லையா. ஸோ பெக்குலியர் சர்க்கியூம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி கேஸ், லார்ஜ் சர்க்கிள் நடுவில் வரணும். நெக்ஸ்ட்டு மோர் ஆர் லெஸ், மோர் ஆர் லெஸ், இதில் வந்து ஆர் ஒமிஷன். மோருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் மர் எழுதுவோம், மோர் ஆர் லெஸ். 1 ஆர் 2, இதுலையுமே ஆர் வந்து ஒமிஷன். 1க்கு வே என், 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நார்மல் 2. நெக்ஸ்ட்டு ரைட் ஆர் ராங், இது எப்படி எழுதுறது பாருங்க. ரைட்டு ஆர் வந்து ஒமிஷன், திரும்ப ராங்குக்கு அப்போட ஆறு இங்கு. ஓகே, ரைட் ஆர் ராங். 6 ஆர் 7, 6 ஆர் 7, 6 ஸ்ட்ரோக் எழுதிட்டு 7க்கு இப்படி எழுத வேண்டியதான், 6 ஆர் 7. இதில் வந்து ஆருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரே ஸ்ட்ரோக் வந்து எழுதியிருக்காங்க, எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு சூனர் ஆர் லேட்டர், சூனருக்கு வந்து எஸ் நர்ரு, அதாவது நர்ரில் வந்து எஸ் சர்க்கிள், சூனர் ஆர் லேட்டர், எல்ல டபுள் பண்ணியாச்சு, சூனர் ஆர் லேட்டர். 3 ஆர் 4, 6 ஆர் 7ல் எப்படி வந்து ஆர் வந்து ஒமிஷன் பண்ணாமல் அப்போட ஆர் எழுதுனாங்களோ, 3 ஆர் 4ல் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக அப்போட ஆர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எங்கேயுமே. 3 ஆர் 4. நெக்ஸ்ட்டு 2 ஆர் 3, 2 ஆர் 3, 1 ஆர் 2ல் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, சேம் தான். 2 எழுதிட்டு
3 எழுதிட்டேன்னா இது 2 or 3. அப் டு தி ப்ரெசன்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டு தி வந்து ஒமிஷன். அப் டு தி ப்ரெசன்ட், அப் டு தி ப்ரெசன்ட் டைம், அப் டு தி ப்ரெசன்ட் டைம், டைமுக்கு உண்டான ஸ்ட்ரோக் எழுதணும். அப் டு தி ப்ரெசன்ட் டைம். நெக்ஸ்ட்டு இன் அக்கார்டன்ஸ் வித், இந்த லாஸ்ட்டில் வர வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒமிஷன். இன் அக்கார்டன்ஸ் வித், எப்போவுமே இன் அக்கார்டன்ஸ் வந்துச்சுன்னா அது கூட வித்து வரும்ன்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து இன்னு அக்கார்டன்ஸ் இதுக்கு மட்டும் ஸ்ட்ரோக் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு இன் அக்கார்டன்ஸ் வித் தி அப்படின்னு வந்துச்சுன்னா வித் ஒமிஷன் பண்ணிவிட்டு டிக் தி மட்டும் எழுதிடணும். இன் அக்கார்டன்ஸ் வித் தி, இன் அக்கார்டன்ஸ் வித் தி. நெக்ஸ்ட்டு இன் அக்கார்டன்ஸ் வித் தி மேட்டர், அதை எம் டபுள் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதாக மேலே இருக்கிறதுல. இன் அக்கார்டன்ஸ் வித் தி மேட்டர், இன் அக்கார்டன்ஸ் வித் தி மேட்டர். இன் கனெக்ஷன் வித், இன் அக்கார்டன்ஸ் வித் மாதிரி இன் கனெக்ஷன் வித், இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் வந்து ஒமிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன் எழுதிட்டு கனெக்ஷனுக்கு கே ஷன் இந்த மாதிரி வந்து எழுதணும். இன் கனெக்ஷன் வித் தி, இன் எழுதிட்டு கனெக்ஷனுக்கு கே ஷன்னு, திக்கு வந்து டிக் தி. இன் கனெக்ஷன் வித் தி. இன் கனெக்ஷன் வித் தயர், நம்ம என்ன பண்ணுவோம், தயர் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறது வந்து டபுள் பண்ணுவோம். கரெக்டாக அதே தான் இங்கேயுமே. இன் கனெக்ஷன் வித் தயர் அப்படின்னா இன் எழுதிட்டு கனெக்ஷன் அப்படியே டபுள் பண்ணி எழுதணும். அப்படி எழுதணும் அப்படின்னா இன் கனெக்ஷன் வித் தயர். அவ்வளோதாங்க, அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 7 வந்து முடிஞ்சுது.